இந்த வீடியோ வந்து ஆக்சுவலி இப்போ ஒரு பிரச்சனை நடந்துட்டு இருக்கு, அது ரிலேட்டடான வீடியோ. நான் மார்னிங் ஒரு வீடியோ போட்டிருப்பேன் உங்களுக்கு. தயவு செஞ்சு இந்த ரிலேட்டடான விஷயங்களை அந்த ஒரு இதுல வந்து நீங்க கமெண்ட் போடாதீங்க. உங்களுக்காக தான் இந்த வீடியோ. நீங்க எல்லாருமே என்கிட்ட கேட்கிற ரொம்ப தெளிவான விளக்கம் சொல்லணும் இல்லையா? இப்போ நான் சொல்ற விளக்கம் என்னை பத்தி ஒருத்தவங்க பேசுறாங்களா, அவங்களுக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது. சோ அதனால நீங்க தயவு செஞ்சு ஒரு வீடியோ போட்டலாம் அதுக்கு பேசிடாதீங்க. நான் அது உங்களை பத்தி இங்க எங்கேயுமே பேசல. நான் இப்ப பேச போறது என்னன்னா, நீங்க வந்து பின்னாடி உட்கார்ந்து நீங்க அவங்க கிட்ட பேசிட்டு இருந்தீங்க அப்படின்னு நீங்க எல்லாரும் கேக்குறீங்க. நான் இவங்களுடைய எல்லா நம்பரையும் பிளாக் பண்ணி வச்சிருக்கேன். சரிங்களா? எல்லா நம்பரையும் பிளாக் பண்ணி வச்சிருக்கேன். நான் ஒரு நாள் மாடியில உட்காந்து போன வாரம் நான் ஒரு போட்டேன் இல்லையா, என் மேல பிளாக் மேஜிக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி நான் போட்டேன் இல்லையா, ஒரு வீடியோ போட்டேன் இல்லையா. அப்போ உடனே அதுக்கு எனக்கு ஒரு நம்பர்ல இருந்து மெசேஜ் வருது. சரிங்களா? நான் ரொம்ப தெளிவா சொல்றேன், நீங்க எல்லாரும் கேட்டுக்கோங்க. எனக்கு ஒரு நம்பர்ல இருந்து மெசேஜ் வருது. அந்த நம்பர்ல அது வரேங்க. நான் அந்த நம்பர்ல இருந்து மெசேஜ் வருது. எனக்கு அது வரைக்கும் அந்த நம்பர் தெரியாது. ஏன்னா நம்ம 2 நம்பர் பிளாக் பண்ணிட்டோம். அதனால விட்டு 2வது நான் இவங்களுடைய லைவ் அவ்வளவு பாக்குறது இல்லை. யாராவது ஏதாவது என்னை பத்தி இவங்க சொல்றாங்கன்னு சொன்னா மட்டும் தான் நான் வந்து இந்த லைவை பார்ப்பேன். அப்போ அவங்க எனக்கு மெசேஜ் அனுப்பியிருக்காங்க. இத பாருங்க, நீங்க பாத்துக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப தெளிவா காட்டுறேன் என்ன மெசேஜ்னு. நான் இப்பவே சொல்றேன், கடவுள் அதுவும் என்னைக்கு பாத்துக்கோங்க, டியூஸ்டே நான் அந்த வீடியோ போட்டேன் இல்லையா, அதுக்கப்புறம் என்கிட்ட அவங்க வந்து சொல்றாங்க, நான் இப்பவே சொல்றேன் கடவுள் மேல சத்தியமா உங்களுக்கு அப்படியெல்லாம் நான் எதுவுமே பண்ணல. மனசு சரியில்லைன்னா சாமி கிட்ட போய் அழுவேன். நான் யாருக்கும் எந்த கெடுதலும் நினைக்க மாட்டேன். இதெல்லாம் நீங்க நம்ப வேண்டாம். எனக்கு யாரு நம்பர் தானே தெரியல. யார் நம்பர், அதாவது அந்த இது யார் உங்களுக்கு சொன்னாங்க, நான் மனசு ரீதியா ரொம்ப குழம்பி போயிருக்கேன். மெர்சிமா, உங்க மனசை கஷ்டப்படுத்துற மாதிரி ஏதாவது பேசியிருந்தா என்ன மன்னிச்சுக்கோங்க. யார் எது சொன்னாலும் என்கிட்ட போன் பண்ணி கிளியர் பண்ணுங்க அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. நான் பேசவே கிடையாது. பாத்துக்கிட்டீங்களா? அதுக்கு எந்த இதுவும் பேசல. ஏன்னா அதுக்கப்புறம் வெனஸ்டே, சரியா, வெனஸ்டே, சரிங்களா, அது அதோட அந்த லைவ்லாம் போட்டு அதோட வெனஸ்டே, அதாவது புதன்கிழமை எனக்கு வருது. உங்களுக்கு அப்ஜெக்ஷன் இல்லைன்னா எனக்கு வாட்ஸ்அப் கால்ல கூப்பிடுங்களேன். நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்னு நினைக்கிறேன் பர்சனலா. இதை எக்காரணம் கொண்டு சத்தியமா நான் என்னை பத்தி ஒருத்தவங்க பேசுறாங்களா, அவங்க பேரை போட்டுட்டு அவங்க கிட்டயோ இல்ல இவர்கிட்டயோ சொல்லக்கூடாதுன்னு இருக்கேன். இனிமே ரகசியம் அப்படின்றது யார்கிட்டையும் ஷேர் பண்ணக்கூடாதுன்னு இருக்கு. உங்களுக்கு ஓகேனா நான் கால் பண்ணவா, இத மாதிரி பாத்துக்கோங்க. நான் தெரியுதா? அதுக்கப்புறம் ஃப்ரைடே இந்த பிரச்சனையெல்லாம் நடந்துச்சா, இந்த பொண்ணை உள்ள வைக்கணும்லாம் நடந்து, இதெல்லாம் நடந்து நான் இவங்களெல்லாம் காப்பாத்திட்டேன், எல்லாம் இது பண்ணாங்களா. நான் இப்பவும் சொல்றேங்க, நான் உண்மையா சொல்றேன், இந்த பொண்ணை நான் காப்பாத்த அரேஞ்ச் பண்ணது வேடன் வக்கீல. அவன் வெளியூர்ல இருந்ததால கடைசி நேரத்துல இந்த பொண்ணை அரெஸ்ட் பண்ணணும்னு சொன்னாங்க. அப்ப நான் ஒரே வார்த்தை தான் சொன்னேன், நான் வேற எதுவும் சொல்லல, ஒரே வார்த்தை தான் சொன்னேன். இந்த பொண்ணை அரெஸ்ட் பண்றீங்களா, அந்த வக்கீல் கிட்ட நான் போன், அந்த பையனோட அதாவது இவளுடைய கணவர் கிட்ட போன் பண்ணி நான் சொன்ன ஒரே வார்த்தை என்னன்னா, இவளை அரெஸ்ட் பண்ணுன்றீங்க, தாராளம் அரெஸ்ட் பண்ணுங்க, இவ தப்பா பேசிட்டா. அதே மாதிரி அந்த மனுஷனும், புரியுதுங்களா, அந்த மனுஷனும் இந்த பொண்ணை தவறா கேரக்டர் தப்பா பேசியிருக்காங்க, அவரையும் அரெஸ்ட் பண்ணுங்க, 2 பேரையும் அரெஸ்ட் பண்ணி உள்ள வைங்க. அதே மாதிரி இங்க நான் அவங்க மேல சட்டத்துல கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கேன்ற விஷயம் இவங்க அது வரைக்கும் அவங்க கிட்ட சொல்லல. என் மேல இந்த கேஸ் இருக்கு, பிரச்சனை இருக்கு, எதுவுமே இவங்க சொல்லவே இல்லை. சரிங்களா? அப்ப நான் அதையும் நான் சொல்லல, நான் அந்த அபிஷியல் வச்சு நான் பேச வச்சுட்டேன். சரிங்களா? இவ்வளவுதான் நடந்த விஷயம். இதுல என்ன நடந்தோ தெரியா, வெளியே வந்துட்டாங்க, வெளியே வந்து முடிஞ்சிருச்சு. ஆனா 2 பேரும் எழுதி கொடுத்துட்டு வந்தாங்க, வீடியோ போட மாட்டேன். ஆனா இவங்க தொடர்ந்து வீடியோ போட்டுட்டே இருந்திருக்காங்க, அந்த பொண்ணை பத்தி பேசி பேசி பேசி. எனக்கு இதை பத்தி தெரியாதுங்க. நான் அன்னைக்கே வேடன்ட்ட சொல்லிட்டேன், தம்புமா நான் இதோட இந்த பிரச்சனையில இருந்து வந்துடுறேன். ஏன்னா என்னை எப்ப யாரு உருட்டுவாங்கன்னு தெரியாது, நான் இல்லன்ட்டு முடிஞ்சு போச்சா. இவங்க சம்பந்தமே இல்லாம ஞாயிற்றுக்கிழமை நான் சொன்னேன் இல்லையா, ஒருத்தவங்களுடைய அந்த 75 இயர்ஸ் ஆட அந்த ஃபங்க்ஷனுக்கு போறேன்னு சொன்னேன் பாத்தீங்களா. அப்போ அன்னைக்கு எனக்கு 10 கால் கண்டினியூஸா பண்ணேன். ஏன்னா நேத்து உள்ள லைவ்ல நான் அந்த ஜிபே லோகோ காமிச்சிட்டேன். அதனால அது வந்து கம்யூனிட்டி கைட்லைன்ஸ்க்கு அது ஏதோ இதாமே. சோ அதனால அந்த இது பண்ணேன். தொடர்ந்து எனக்கு 10 கால் கீப் ஆன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. சரியா? நான் எடுக்கவே இல்லை. சரிங்களா? அந்த ஒரே ஞாயிற்றுக்கிழமை. ஏன்னா இதெல்லாம் நீங்க பார்க்கணும். சரியா? பார்க்காம நீங்க ஒரு முடிவுக்கு வந்துடக்கூடாது. சரியா? இந்த அம்மா தான் பேசிச்சா, இந்த அம்மா தான் எல்லாம் பண்ணிச்சா அப்படின்ற முடிவுக்கு நீங்க வந்துடக்கூடாது. ஏன்னா நான் உங்களுக்கு திரும்ப திரும்ப சொன்னாலும் நான் ஒதுங்கி இருக்கிறேன், நான் தான் வந்து உங்களுக்கு தப்பானவளா தெரியும். ஏன்னா நீங்க எல்லாரும் என்ன பேசினாலும் இவ எதுவும் பேச மாட்டா, இவ எதுவும் பதில் சொல்ல மாட்டான்னு தவறு யார் செஞ்சாலும் அங்க விட்டுறீங்க. தவறு செய்யாத என்கிட்ட வந்து நீங்க எல்லாரும் இவ்வளவு கேள்வி கேட்கறீங்க. கரெக்டா? அப்ப அது கேள்விக்குரிய இது வந்து நான் பதில் சொல்லணும்ன்ற அவசியம் கிடையாது. ஆனாலும் என்ன சில நேசிக்கிற உள்ளங்கள் இன்னைக்கு கூட வந்து சொல்றாங்க, இந்த மாதிரி நீங்க வந்து இது பண்றீங்க அப்படின்ட்டு. பாருங்க ஒரு நிமிஷம், நான் கரெக்டா எடுத்து காமிச்சுக்கிறேன். 10/7/26 தெரியுதா? இங்க பாருங்க எவ்வளவு கால் வந்திருக்கு பாருங்க. நான் எந்த காலையாவது நான் அட்டென்ட் பண்ணிருக்கேனா தெரியுதா? தொடர்ந்து கால் பண்ணிக்கிட்டே இருக்காங்க எனக்கு. அவங்க நான் அப்போ ஒரே ஒரு தடவை தான் எடுத்தேன், நம்பர் தெரியாம எடுத்தேன். யாருன்னு கேட்டப்போ, மெர்சிமா நான் தான் பேசுறேன், நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசலாமா, இல்லங்க நான் வெளியே போறேங்க சொல்லிட்டு போனை வச்சுட்டேன். அடுத்த நாளும் இதே மாதிரி, அடுத்த நாள் இல்ல, அதுக்கப்புறம் வந்து எப்போ வந்ததுன்னா 5/7 எனக்கு கூப்பிட்டுருக்காங்க. ஃபர்ஸ்ட் 5/7 கூப்பிட்டுருக்காங்க, அதுக்கப்புறம் 10/7 வரைக்கும் என்ன கூப்பிட்டுருக்காங்க. சரிங்களா? பாத்துக்கோங்க. என்ன கூப்பிட்டு எல்லாத்தையும் இந்த பிரச்சனை நடந்தது பாத்தீங்களா, 10/7. அதான் இந்த பிரச்சனை நடந்தப்போ எனக்கு இது ஒண்ணுமே தெரியாது. இந்த பொண்ணு என்ன ஆச்சோ எனக்கு அதை பத்தி, ஏன்னா எனக்கு இவகிட்ட எந்த ஒரு தொடர்பு இல்லை. இவன் நம்பர் என்கிட்ட கிடையாது. இவங்க கணவருடைய நம்பர் தான் என்கிட்ட இருக்கு. ஏன்னா அவன் தான் வந்து அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து என்கிட்ட பேசினா, ஏன்னா அவளுடைய நம்பரை வந்து ஸ்டேஷன்ல வாங்கி வச்சதால இந்த நம்பர்ல இருந்து தான் எனக்கு வருது. அந்த நம்பரை வச்சு நான் ரொம்ப தெளிவா அவகிட்ட
பேசணும்னு பாக்குறேன், முடியவே இல்லை. அப்ப நான் ஒருத்தவங்களுடைய லைவை நான் பாக்குறேன். பார்க்கும்போது அந்த லைவ்ல கீழே கமெண்ட் வருது, இந்த மாதிரி இந்த பொண்ணு ஏதோ பிரச்சனை பண்ணிருச்சு அப்படின்ட்டு. உடனே நான் அவங்க ஹஸ்பண்டுக்கு கால் பண்றேன். அந்த பையனை ஒருத்தர் கால் பண்ணிட்டு, அவ என்ன நம்பர் வச்சிருக்கான்னு அது எனக்கு அனுப்புப்பானோ, அந்த பையன் ஒரு நம்பர் அனுப்புறான். அந்த நம்பரை அனுப்பி நான் கரெக்டா அவளுக்கு கால் பண்ணி என்னமான்னு போன் பண்ணும்போது செகண்ட் லைன்ல தீப், அதாவது என்ன பேசுறாங்க இல்லையா, அவங்க வராங்க. என்னடா இது, ஒரு நிமிஷம் வெயிமானோ, இந்த பொண்ணு அழுவுது, பட் எனக்கு புரியல, நான் கட் பண்ணிட்டேன். ஏன்னா இவங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரியும் இல்லையா, சோ அதை தெரிஞ்சுட்டு பேசலாம்ட்டு நான் டக்குன்னு போனை கட் பண்ணிட்டு, என்னமானோ இந்த மாதிரி அக்கா ஏதோ இந்த மாதிரி பண்றாங்களா, நானும் அவங்களுடைய லைவ்ல பார்த்தேன், என்ன பண்ணலாம் அப்படின்னு நீங்க சொல்லுங்க அக்கா அப்படின்னப்போ நான் சொன்னேன், ஆமா நானும் பார்த்தமா, எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல அக்கா, நீங்க கான்ஃபரன்ஸ் போடுக்கா அப்படின்னு சொல்லிச்சு. அப்ப நான் கான்ஃபரன்ஸ் போட்டோன்னே அந்த பொண்ணு பயங்கரமா இந்த என்ன பேசினாங்க இல்லையா, இவங்கள ரொம்ப தரக்குறைவா திட்டினதும் போனை நான் கட் பண்ணிட்டேன். கட் பண்ணோன்னே இவங்க சொன்னாங்க, அக்கா அவ குடிச்சிட்டு பேசுறா, அது எனக்கு தெரியும்க்கா, ஏன்னா ஆங்ஷைட்ல இந்த மாதிரி மாத்திரை போட்டா இப்படி எல்லாம் கத்த முடியாதுக்கா அப்படின்னு சொன்னாங்க. சொன்னது நான் வந்து உடனே என்ன பண்ணிட்டேன், சரி என்னவா இருந்தாலும் பரவாயில்ல, எதுவும் பிரச்சனை வந்து போனை வச்சுட்டு திருப்பியும் அந்த நம்பருக்கு நான் கால் பண்றேன். கால் பண்ணிட்டு என்னமா ஆச்சுன்னு அந்த பொண்ணு பயங்கரமா இருக்கு, என்னமா பண்ணணும், இந்த மாதிரி வீடியோ போட்டிருக்கதா இவங்க எனக்கு சொன்னாங்க. அப்ப நீ வீடியோ போட்டியாமா, ஆமா யாரை போட்டா, இவங்க 3 பேர் தான் காரணம். சொன்னேன், அறிவு இருக்கா கொஞ்சமாவது, ஒரு பிரச்சனை சால்வ் ஆகுது போது ஏமா இப்படி பண்ற, முதல்ல அந்த வீடியோவை பிரைவேட் பண்ணுமான்னு. அந்த பொண்ணு அதை பிரைவேட் பண்ணிச்சு. அதுக்கப்புறம் நான் சொன்னேன், என்ன உனக்கு அவ்வளவு அவசரம், உடனே என் பக்கத்துல போய் என் பையன் இருக்கான், அவன் டாக்டர் இல்லையா, அவன் உடனே சொல்றான் என்னன்னு கேட்டா, இந்த மாதிரி பிபி மாத்திரை போட்டாலாம் பாருன்னு ஏதோ வந்து சொன்னா, சுகர் அதெல்லாம் தண்ணி குடிக்க சொல்லுங்க, வாமிட் பண்ண சொல்லுங்க. அந்த பொண்ணு அது எதுவுமே பண்ணல, பேசி அழுதுகிட்டே இருக்கு. அந்த சமயம் என்கிட்ட பேசிட்டே இருக்கும்போது டம்முன்னு ஒரு சத்தம் கிடைச்சு போனு. அது பொண்ணு உடனே நான் அவங்க வீட்டுக்காருக்கு கால் பண்ண, தம்பி ஏதோ ப்ராப்ளம் போல, அந்த பொண்ணு ஹாஸ்பிட்டல் கூட்டு போக சொல்லுங்க, நான் இங்க இருக்கேன், என்னன்னு தெரியல, உங்களுக்கு எல்லாம் உதவி பண்ண வந்தா என்னப்பா இப்படி எல்லாம் பண்றீங்க, என்ன நான் வந்து எங்க காரைக்குடி தாண்டி வேளாங்கண்ணியா எங்கேயோ போயிட்டு இருக்கேன், எனக்கு வந்து டிரைவிங் வண்டி ஓட்டி போயிட்டு இருக்கேமா, இவன் ஏன் இப்படி பண்றான்னு தெரியல, இப்பதாமா காலையில ஒரு 11:30 மணிக்கோ என்னவோதான் நான் கிளம்பி வந்த வீட்டை விட்டு அப்படின்னா. உடனே அங்குள்ள ஆட்டோ டிரைவர்ட்ட சொன்னா போல இவங்க எல்லாம் போயிட்டாங்க, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், லைவ்ல நீங்க எல்லாரும் பார்த்துட்டு தான் இருந்தீங்க. அதுக்குள்ள வேடன் எனக்கு என்ன போன் பண்ணி சொன்னா, அக்கா என்ன உண்மைன்னு தெரியாது, நீ அமைதியாரு, நான் மதுரையில உள்ள ஆட்களை நான் அனுப்புறேன்னு சொல்லி அங்க இருந்து 2 அம்மா நம்ம லைவ்ல வருவாங்க, ஒரு அம்மா வேடன் லைவுக்கு வர ஒரு அம்மா, இவங்க 2 பேரும் போய் பாத்துருக்காங்க. அந்த அதுக்கு இடையில என்ன பேசினாங்களே ஒருத்தவங்க, அவங்க எனக்கு போன் பண்ணி சொன்னாங்க, இந்த மாதிரி அக்கா அங்க நான் நர்ஸை கால் பண்ணிட்டு அவன் நல்லா நடந்துதான் போறா, நீ டென்ஷன் ஆகாத அப்படின்னு. போய் அந்த பையன் எனக்கு சொல்றாங்க அட்மிட் பண்ணோம்னா அவங்க காசு கேட்கறாங்க. நான் லைவ் பேசிட்டு இருந்தா முடிச்சிட்டு சொல்றேன். அதுக்குள்ள அங்க என்ன நடந்தோ தெரியாது, அந்த பொண்ணு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போயிடுச்சு. ஓகே, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல போய் அந்த பொண்ணு அட்மிட் ஆயிடுச்சு. எனக்கு ஒண்ணுமே தெரியும். ஆனா ப்ரொசீஜர் படி நம்ம கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இந்த மாதிரி ஒரு அந்த பொண்ணு சாப்பிட்டது 20 பிபி மாத்திரை தான். ஓகேங்களா, ஸ்லீப்பிங் டோஸ்லாம் கிடையாது, 20 பிபி மாத்திரை. அது போட்டதால என்ன ஆயிடுச்சு, அந்த கால் எல்லாம் அப்படி மறுத்த மாதிரி ஆயிடுச்சு போல அந்த பொண்ணுக்கு. சோ அது அங்க அவங்க அந்த இது டப்பால போட்டு படுக்க வச்சு, அப்ப அந்த போட்டோவை இந்த குறிப்பிட்ட நபருக்கு நான் அனுப்புறேன். அவங்க சொல்ல, அக்கா இது அந்த போஸ்ட்மார்ட்டம் பண்ற இது மேலேயே படுக்க வச்சிருக்காங்க. ஐயோ ஆமாக்கா, அங்க பாருக்கா பின்னாடி பாருக்கா அந்த டியூப் இதெல்லாம் வச்சிருக்காங்க இவங்களே சொன்னாங்க. நானே அப்படியே ஆமாக்கா நீ ஜூம் பண்ணி பாருக்கா, நீ ஒன் டைம்ல எனக்கு அனுப்பு காமிச்சு, நான் சாதாரணமா அனுப்பியிருப்பேன், இதுதான் ஒன் டைம் எனக்கு தெரியாது, நான் அனுப்பி விட்டேன். அது கூட நேற்று சொன்னாங்களா போட்டோல, பட் நான் கூட அந்த மாதிரி தான், எனக்கும் அந்த ஒரு குணம் இருக்கு. அது நான் இப்ப என்னன்னு சொல்ல விரும்பல. ஒரு சிலர் என்கிட்ட பர்சனலா இது பண்ணதை விட நான் இன்னொரு போனுக்கு மாத்திடுவேன். எனக்கும் அந்த ஹேபிட் உண்டு. ஏன்னா டெலிட் ஃபார் எவ்ரி ஒன் கொடுத்தா டெலிட் ஆயிடும் இல்லையா, சோ அதனால நானும் அந்த மாதிரி பண்ணுவேன். அப்ப இந்த பொண்ணு இது பண்ணன உடனே எனக்கு இது ஒண்ணுமே தெரியாது, முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் நம்ம எஸ்எஸ்ஜில இருந்து ஒரு அம்மா போனாங்க, கூட இருந்தாங்க. எனக்கு இது எந்த கான்டாக்டுமே தெரியாது, நான் யார்கிட்டயுமே கால் பண்ணல. ஏன்னா அந்த நம்பர் வேலை செய்யல. அந்த ஆட்டோக்கார பையனுக்கு மட்டும் 9 மணிக்கு கால் பண்ணேன். என்னடா அப்பா ஆச்சுன்னு, எனக்கு இங்க இருக்காங்க ஒருத்தவங்க இருக்காங்கன்னு எனக்கு தெரியாது. அப்ப அந்த பையன் சொன்னா, ஒரு அம்மா ஒருத்தவங்க வந்து இருக்காங்க, நான் வந்துட்டேமா, நான் பையன் ஃபுல் தான் ஓகே, நான் போனை வச்சாச்சு, முடிஞ்சாச்சு. எனக்கு எதுவுமே தெரியாதுங்க, எந்த விஷயமே தெரியாது, என்ன நடந்ததுன்னே தெரியாது. காலையில ஒரு 11 மணி இருக்கும், அவங்க வீட்டுக்காரர் எனக்கு கால் பண்ணி இந்த மாதிரி ஸ்டேஷன்ல இருந்து கூப்பிடுறாங்கம்மா, நான் வேடனா அவருக்கு கால் பண்ண அவர் போனுக்கு போக மாட்டேன், என்னோட இதுல இருந்து நான் என்ன பண்ணுவேன், எதுக்குப்பா கூப்பிடுறாங்கன்னு, இந்த போலீஸ் கேஸ் ஆயிடுச்சு போலமா, கூப்பிட்டாங்கன்னா நீ போய் அட்டன் பண்ணி தானே போப்பா, போய் என்னன்னு பேசி பாருங்க. அங்க என்ன இவங்க பேசினாங்கன்னு எதுவுமே எனக்கு தெரியாது. சரிங்களா, எனக்கு தெரியவே தெரியாது, என்ன நடந்ததுன்னு தெரியாது. இவங்க போனாங்க, பேசினாங்க, வந்தாங்க, எல்லாம் முடிஞ்சு போச்சு. சரியா, எல்லாமே முடிஞ்சு போச்சு. வந்துட்டாங்க, வந்து முடிச்சுட்டு இவங்க வந்து உட்காந்துட்டாங்க. அதுக்குள்ள இந்த டெலிட் பண்ண வீடியோவை நம்ம எஸ்எஸ்டில அவங்க அதை எடுத்து குரூப்ல போட்டாங்க போல. போட்டதுமே எனக்கு வந்து அன்னைக்கு நைட்டு இந்த 75 நம்பர்ல இருந்து எனக்கு கால், அதாவது இந்த எனக்கு கூப்பிட்டு இருக்காங்க இல்லையா இந்த சின்ன மேடம், அவங்க எனக்கு கால் பண்றாங்க. நான் உடனே என்னமா அப்படின்னு இந்த மாதிரி நான் எடுத்துட்டேன். நான் வந்து என்ன பண்ண, ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருந்தேன். அப்ப நான் டக்குன்னு எடுத்தோடனே பாத்தீங்கன்னா நம்பர் சேவ் பண்ணாதான் எடுத்தோட மெர்சிமா நான் தான் பேசுறேன், என்னமா, நாங்க போலீஸ் ஸ்டேஷன் வந்துட்டோம் பாருங்க, இந்த ப்ராப்ளத்தை விடலான்னு பார்த்தா இவங்க வந்து இதை போட்டு விட்டாங்க, இப்ப திருப்பி பிரச்சனை வருது, நான் போலீஸ்க்கு கிட்ட போறேன் அப்படின்னு. அப்ப நான் ஒரு வார்த்தை அப்ப சொன்னேன், இந்த மாதிரி ஆமா அவங்களும் வந்து எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க போல இந்த விஷயமா, அது என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு விட்டு முடிச்சாச்சு. இது எல்லாமே முடிஞ்சிருச்சு, எனக்கும் தெரியாது. இதோட நான் போனை வச்சிட்டேங்க, எந்த பேச்சுமே இல்லைங்க, யார்கிட்டயுமே பேசல. அதாவது நான் இவங்க நம்பர் எல்லாம் பிளாக் பண்ணா இவங்க புது நம்பர்ல வரும்போது, ஆனா ஒண்ணு தப்பு, நீங்க சொல்றதை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். அந்த ஹலோன்னு கேட்கும் போதே நீங்க பிளாக் பண்ணிருக்கலாமேன்றீங்க, கரெக்ட் தான், அதை நான் பண்ணிருக்கணும், நான் பண்ணாம விட்டேன். அது திரும்பவும் எனக்கு கிடைச்ச ஒரு செருப்படியும் கூட நான் வச்சுக்கலாம். சரியா, அது என்னவோ தெரியல, நான் பண்ணிட்டேன். அது அவங்க உங்ககிட்ட நான் பேசணும் சில விஷயங்களை அப்படின்னு சொல்லும்போது, நான் சரி ஏதோ ஒரு பிரச்சனை போலன்ற ஒரு பின்ல அந்த ஒரு இதுல யோசிச்சுட்டு நான் அந்த போனை நான் அட்டன் பண்ணது என் தப்பு.
முடிஞ்சிச்சு. அடுத்த நாள் நான் போன் யாருமே எடுக்கலங்க. எனக்கு தெரியாது, எந்த விஷயமும் தெரியும், அரெஸ்ட் கூட தெரியாது. 4 மணிக்கு நான் லைவ்ல கூட நான் அன்னைக்கு போட்ட லைவ்ல கூட பேச மாட்டேன். அந்த அரசு பத்தி நான் பேச மாட்டேன். எனக்கு அது தேவையில்லாத விஷயம். நீங்க லைவ்ல கூட பாத்துக்கலாம், ஒரு வார்த்தை கூட. ஆனா உடனே மட்டும் சொல்லிப்பேன், ஒரு 8 நிமிஷம் டிலேவா வந்து உட்கார்ந்துருப்பேன். அப்ப அது மட்டும் சொல்ல, ஒரு சின்ன வேலை இருந்து உடனே அப்ப வந்து இவங்க வீட்டுல இருந்து அந்த பையன் தொடர்ந்து எனக்கு கால் பண்றான். ஏன்னா இவங்க எல்லாருடைய நம்பரும் நான் பிளாக்ல வச்சிருக்கேன். சரியா, ஈவன் அந்த அவங்க மனைவியுடைய நம்பர் வரைக்கும் பிளாக்ல இருக்கு. இவங்க எனக்கு கால் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அந்த பையன் கால் பண்ண, நான் என்ன நினைச்சேன், இவங்க ஒரு கேஸ் கொடுத்திருந்தாங்க. சோ அந்த விஷயமா எதுவும் ப்ராப்ளம் போல, என்னப்பா அப்படின்னு இந்த மாதிரி அப்பா வந்து அரெஸ்ட் பண்ணி, யாருப்பா அரெஸ்ட் பண்ணா இந்த மாதிரி விஷயம் அப்படின்னு. அதுக்குள்ள இந்த சுமிமா வந்து ஆடியோ போட்டிருந்தாங்க, உங்களுக்கு நான் போட்டு காமிச்சேன் இல்லையா. மெர்சிமா தயவு செஞ்சு அவர் அழுவுறாரு, எப்படியாவது என் தங்கச்சி கிட்ட சொல்லு. இப்போ தங்கச்சி ஆயிடுச்சு, புரியுதா? என்ன ஊர்ல பட்டவெல்லாம் கேவலமா பேசின போலாம் உனக்கு தங்கச்சி தெரியல. இன்னைக்கு உனக்கு பிரச்சனை வந்தோன்னா நான் உனக்கு தங்கச்சி ஆயிட்டேன். சரியா, உடனே உன் தங்கச்சி கிட்ட சொல்லு, எப்படியாவது என்ன காப்பாத்த சொல்லு அப்படின்னு அழுதுகிட்டே சொல்றாரு. அந்த அம்மா பேசுனது உங்களுக்கு நேற்று போட்டு காமிச்சு, திருப்பி அதை நான் போட விரும்பல. அப்போ தயவு செஞ்சு என்ன காப்பாத்த சொல்லுங்க, என்ன காப்பாத்த சொல்லுங்க. அப்ப சொன்னப்போ என்ன சொல்லாங்கன்னா, நீ வந்து இந்த நம்பரை அன்பிளாக் பண்ணு. நான் பண்ணவே இல்லை, புரியுதா, நம்பரை அன்பிளாக் பண்ணவே இல்லை. அப்புறம் திரும்ப இது பண்ணோம். இந்த யாரெல்லாம் அரெஸ்ட் பண்ணாங்க 2 பேரையுமே கூட்டிட்டு போயிட்டாங்கன்னு அவங்க சொன்னாங்க. சொன்ன உடனே நான் என்ன பண்ணேன், இந்த பொண்ணு எனக்கு அதுக்குள்ள இவங்க வீட்டுக்கார நம்பர்ல இருந்து சத்யா எனக்கு கால் பண்ணுது. என்னமா அப்படின்னு கேட்டோன்னே, இந்த மாதிரி விஷயமா அவங்கள கூட்டிட்டு போயிருக்காங்களாம், நாங்க சொல்லும் போது பென் டிரைவை எடுத்துட்டு ஸ்டேஷனுக்கு வாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அங்க இருந்து இன்ஸ்பெக்டர், நாங்க எப்ப சொல்றோமோ அப்போ நீங்க பென் டிரைவை காப்பி பண்ணி, உங்களை பத்தி பேசின பென் டிரைவை காப்பி பண்ணி எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லியிருக்காங்கன்னு இந்த பொண்ணு எனக்கு சொல்லுது. அந்த ஆள் போன்ல, அதான் அவங்க தான் வீட்டுக்கார உதயா நம்பரை வாங்கி இந்த பொண்ணு என்கிட்ட சொல்லுது. நானும் கேட்டுக்கிட்டேன், அப்படியாமா ஐயோ அப்படின்னு. அதுக்குள்ள பார்த்தா இவங்க எனக்கு திருப்பியும் ஃபோன் பண்ணி, மெர்சிமா நான் உங்களை அம்மா மாதிரி நினைக்கிறேன். அதுக்கு முந்தின நாள் ஸ்டேஷன்ல இருந்து வந்து 2 நாள் கழிச்சு வந்தப்போ எவளா இருந்தாலும் எனக்கு அதெல்லாம் அப்படின்னு சொன்னவங்க என்ன நேத்து அன்னைக்கு அம்மா மாதிரி நினைச்சிட்டாங்க. புரியுதா, அம்மா மாதிரி நினைக்கிறேன், தயவு செஞ்சு எங்களை காப்பாத்துங்க அப்படின்னப்போ எனக்கு ஒரு நிமிஷம் புரியல. நான் என்ன பண்ணணும் அப்படின்னப்போ, அவளை வந்து இந்த ஸ்டேஷனுக்கு வந்து வர சொல்லுங்க அப்படின்னு சொன்னப்போ, நான் அப்ப அவங்க கிட்ட சொல்றேன், அவங்க எப்போ வர சொல்லியிருக்காங்களோ அப்பதானே அவங்க வர முடியும். சரிமா நான் சொல்றேமா அப்படின்னு விட்டுட்டேன். இதுதாங்க நான் செஞ்சது. நான் சொல்றேன்னு சொல்லிட்டு விட்டு வேற எந்த ப்ராமிஸும் பண்ணல. அந்த பொண்ணுக்கு நான் ஃபோன் பண்ணி சொன்னேன், இந்த மாதிரி அவங்க சொல்றாங்க. அந்த பொண்ணுனா அவங்க வீட்டுக்காரோட நம்பருக்கு ஃபோன் பண்ணி நான் தெளிவா சொல்றேன், இந்த மாதிரி விஷயங்கள் இதுதான் நடக்குது. நீ என்ன, அவ உடனே சொல்லிட்டா, அக்கா நான் வந்து அவங்கள உள்ள வைக்க விரும்பல, எனக்கு அது தேவையில்லாத பிரச்சனை, நான் வந்து என் மெடிக்கல் அது இதெல்லாம் பார்க்கணும். இந்த டைம் கட் ஆயிடுச்சு. ஸோ ஏன்னா 14 நிமிஷத்துக்கு மேலே பேச முடியாது. அதனால சொல்ல நான் அப்போ ஃபோன் பண்ணி அவங்க அந்த பையன்கிட்ட பேசும்போது, அந்த பையனும் அவங்க அதாவது சத்யாவும் அவங்க 2 பேரும் புருஷன் பொண்டாட்டி முடிவெடுத்துட்டாங்க, இந்த கேஸை ஃபர்தரா கொண்டு போக வேண்டாம், அவங்களுக்கு அதுல இருந்து ஒரு விடிவு கிடைச்சா போதும், அதாவது போதும், நாங்க வந்து ட்ரீட்மெண்ட் எல்லாம் போகணும்னு நினைக்கிறோம், அதனால வேண்டாம் மெர்சி அக்கா, நாங்க உங்களையும் கஷ்டப்படுத்த விரும்பல, எங்களுக்கு வருமானம் கிடையாது, ஏன்னா அதுக்கே வக்கீல் ஃபீஸ் எல்லாம் வேடன் தான் கொடுத்துருக்கான். ஸோ அதனால எனக்கு வந்து நாங்கள் இதெல்லாம் ஃபர்தரா நாங்கள் இதை போக விரும்பல, அதனால எங்களுக்கு வந்து இதை முடிச்சிடலாம் நினைக்கிறோம். நாங்கள் ஸ்டேஷன் போயிட்டு எனக்கு அவங்க என்ன பண்ணாங்களோ அந்த மாதிரி நானும் அவங்களுக்கு என்னை பத்தி பேசி அந்த வீடியோ ரிமூவ் பண்ண சொல்லிட்டு எனக்கு எழுதி வாங்கிட்டு என்னுடைய சேனலை க்ளோஸ் பண்ணக்கூடாது நான் கேட்க போறேன் அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், சரிவா போறேன்னு முடிவு பண்ணோன்னா, எப்போ அவங்க கூப்பிட்டுருக்காங்க, பென்ட்ரைவ் எடுத்துட்டு வர சொல்லியிருக்காங்க, போ அப்படின்னு. போவோம். இவங்க போகும்போது பார்த்தா அந்த இடத்துல இவங்க இல்ல, இவங்களை ஹாஸ்பிட்டலுக்கோ எதுக்கோ செக்அப் கூட்டு போயிட்டாங்க, தெரியாது. நான் ஒரு இடத்துல கூட இவருக்கோ இல்ல அந்த என்கிட்ட பேசின அந்த சின்ன மேடத்துக்கோ நான் ப்ராமிஸ் பண்ணவே இல்லை. சின்ன மேடம் என்கிட்ட கேட்ட ஒண்ணுன்னா, மெர்சிமா அவங்கள வர சொல்லுங்க, அவங்க வந்து பேசி இதை மியூச்சுவலா முடிச்சு விட சொல்லுங்க. நாங்க அவங்களே அந்த டிசிஷன்ல தானே இருக்காங்க, அப்புறம் நம்ம ஏன் அதுல தலையிடணும் சொல்லிட்டு அவங்க தான் போயிட்டாங்க. இதை தாண்டி நான் ஒண்ணுமே பண்ணலங்க. நான் பாட்டுக்கு அன்னைக்கு கூட நீங்க லைவ் பாத்தீங்களா, அன்னைக்கு காலையிலே நான் போஸ்ட் போட்ட லைவ் போடுறேன், அதனால நான் கரெக்டா ஒரு 8 நிமிஷம் லேட்டா தான் வந்து லைவ் போட்டேன். நான் அப்ப கூட இவங்களுடைய அரெஸ்ட் வந்து, ஏன்னா எனக்கு இது தேவையில்லாத விஷயம், நான் பேசவே விரும்பல. ஏன்னா நான் பேசவே, நான் பண்ண ஒரே ஒரு பெரிய தப்பு என்னன்னா, இந்த பையனோட போன், அதாவது அந்த அச்சுவோட போன் வந்து கண்டினியூஸா வந்த உடனே நான் அவனுக்கு ஏதோ பிரச்சனை போல, ஏதோ விஷயமா வந்துச்சோ, என்னவா இருக்கும், ஒருவேளை எதுவும் லாயர்ட்டு எதுவும் பேசணும்னு கேட்கறானோ அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் நான் அந்த போன் எடுத்தேன். இவங்க சொன்னாங்கன்னே நான் இங்க கால் பண்றதுக்கு முன்னாடியே இவங்களுக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து கால் வந்துருச்சு, சத்யாவுக்கும் உதயாவுக்கும் கால் வந்து அவங்க ரொம்ப தெளிவாயிட்டாங்க. அவங்க 2 பேரும் பேசி முடிவெடுத்துட்டாங்க, எங்களுக்கு இதுல எந்த இதுவும் வேண்டாம், இதை ஃபர்தர் அவளுக்கு ஏதாவது பாசம் இருக்கலாம், ஏதோ இருக்கலாம், அவளுக்கு இவங்க உள்ள வைக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது, முடிச்சுட்டாங்க. சரியா, இது முடிஞ்சு போச்சு. முடிஞ்சு இவங்க வெளியே வந்துட்டாங்க அப்படின்ற விஷயம் கூட எனக்கு நைட்டு என்ன ஒருத்தவங்க பேசினாங்க இல்லையா, அவங்க பேசின லைவ்ல தான் எனக்கு தெரியும் அவங்க வெளியே வந்துட்டாங்கன்னு எனக்கு தெரியாது. எனக்கு இதை பத்தி எந்த ஒரு விஷயமும் தெரியாது. நான் அதை கடந்து வந்துட்டேன். அடுத்த நாள் காலையில நான் அவங்க கிட்ட பேசுறேன், என்ன இப்போ ஒருத்தவங்க பேசுறாங்க இல்லையா, அவங்க கிட்ட நான் பேசுறேன். பேசும்போது இந்த மாதிரி என்னமா என்ன இப்படி நான் தான் கால் பண்ணி பேசினேன், என்னமா நீ இப்படி பேசிட்டு எனக்கு ரொம்ப வருத்தமா இருந்ததுமா. அவங்க சொன்னாங்க, அக்கா சாரிக்கா, நான் அது ஏதோ ஒரு கோவத்துல பேசுறேன், நான் உன்னை ஒரு வார்த்தை கூட தவறா பேசலாமா, உன்னை பத்தி எல்லாரும் என்கிட்ட எதெல்லாம் சொன்னப்போ கூட நான் அது எதுவுமே உங்ககிட்ட கிடையாது, என்ன பொறுத்த மட்டும் நீ என்கிட்ட நல்லா பேசுறேன், இந்த ஒரு விஷயம் தான் சொன்னா. அவளும் சாரிக்கா, இனிமே நான் உங்களை பத்தி அப்படி பேசலக்கா, சாரி, ஏதோ ஒரு எமோஷனலா பேசுறேன்னு சொல்லிட்டு அந்த அவங்க வச்சுட்டாங்க, முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் எனக்கு இந்த சின்ன மேடம் நம்பர்ல இருந்து கால் வந்திருந்து, நான் கால் பண்ணப்போ எடுத்தப்போ என்னமானோன்னா வந்துட்டேன் அப்படின்னாங்க. அப்படியாமா, உடனே அவருக்கு கால் பண்ண சொன்னேன், அவர்கிட்ட போனை கொடுக்க சொன்னேன். கொடுத்த உடனே நான் சொன்னேன், இந்த மாதிரி நீங்க இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணி விட்டுருங்க, சரியா, அந்த பொண்ணு வந்து ஏதோ மெடிசன்லாம் எடுத்து ட்ரீட்மெண்ட் எடுக்க போது, உங்க மக மாதிரி நினைச்சுக்கோங்க, இதை விட்டுருங்க, இதை வந்து ஃபர்தரா கொண்டு போகாதீங்க. அப்போ அவர் என்ன சொன்னார்னா, இதை வந்து கொண்டு போனோம்னா ஆமாமா எங்களுக்கும் மன உளைச்சல் கேஸ் வரும், அவளை ஸ்டேஷனுக்கு வந்து எழுதி கொடுக்க சொல்லுங்க, நானும் வந்து இது பண்றேன் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அந்த இடத்துல அவங்க என்ன முட்டாளா நினைச்சிட்டாங்க, என்னங்க ஒரு ட்ரம்ப் கார்டா யூஸ் பண்ணிட்டாங்க. அவங்க என்ன பிளான் பண்ணிருக்காங்கன்னா, இந்த பொண்ணை உள்ள வைக்கிறதுக்காக பிளான் பண்ணிருக்காங்க போல, எனக்கு இது தெரியாது. இதுவும் நான் கேள்விப்பட்டதா, எனக்கு இது உண்மையா பொய்யான்னு தெரியாது, ஏதோ ஒரு பிளான் இருக்கும் போல எனக்கு தெரியாது. சோ நான் என்ன பண்ணிட்டேன், இந்த விஷயத்துல இதுக்குமே நம்ம தலையிடக்கூடாதுன்னு நான் அவர்கிட்ட சொல்லி முடிச்சிட்டது, முடிச்சிருங்க அப்படின்னு சொல்லி விட்டாச்சு, முடிஞ்சு போச்சு இந்த கதை.
இவ்வளவுதான், இது முடிஞ்சு போச்சு. இது எனக்கு இதுக்கும் சம்மந்தமே கிடையாது. அவகிட்டையும் நான் பேசல, யார்கிட்டயும் பேசல. நான் வேடன் கிட்ட சொன்னேன். வேடன் கிட்ட சொன்னா அக்கா நம்ம இதில் தலையிடுவேன். நானும் சொன்னேன், ஆமா தம்பி வேண்டாம், இது முடிச்சாச்சு. அந்த பொண்ணு அவளோட விஷயத்தை பார்த்துக்கிட்டு அவ போய் எழுதி அவன் வீட்டுக்காரன் தான் வந்துட்டால, அவன் எழுதி பேசிக்கிறான், அவங்க முடிச்சுக்கிறாங்க, அவங்களுக்கு தெரியும் பேசுறதுக்கு. இதுல ஏன்னா அங்க ஸ்டேஷன் போகும்போது அங்க சில விஷயங்கள் நடந்து இந்த பொண்ணு கிட்ட சொல்லியிருக்காங்க போல. சோ இந்த பொண்ணு வந்து அதாவது இந்த உதயா கிட்டையும் அந்த உதயா சத்யா கிட்டையும் சொல்லியிருக்காங்க போல. சோ அவங்க அதை வச்சு அவங்க ஏதோ பண்ணிக்கிறாங்க. அந்த லாயர் கிட்ட பேசிட்டாங்க. அவங்க எனக்கு இது எந்த விஷயமே தெரியாது, நான் வந்துட்டேன், இவங்களும் வெளியே வந்துட்டாங்க, முடிஞ்சு போச்சா? இதை ஏன் இவ்வளவு பெரிய ஒரு இஷ்யூவா எடுத்து இதை கொண்டு வந்து இவங்க கிட்ட, அதான் என்ன ஒருத்தவங்க தவறா பேசுறாங்க, அவங்க கிட்ட கொண்டு வந்து தவறா பேச வைக்கிறதுக்கு என்ன காரணம் இருக்கு? ஒரு சமயத்துல நீங்க கஷ்டப்பட்டப்போ நான் உதவி பண்ணலையா? உங்க குடும்பத்துல அவ்வளவு பெரிய கஷ்டம் வந்தப்போ இதே ஆள் உங்களுக்கு உதவி பண்ணாங்களா? இல்லையே. இதே ஆளை நீங்க தரக்குறைவா பேசுனீங்களா இல்லையா? ஆனா நான் உங்களுக்கு வந்து உதவி பண்ணனா? திருச்சி விஷயம் நடக்கும்போது நான் உங்களுக்கு உதவி பண்ணனா? இந்த விஷயத்துல நான் எப்படி உங்களுக்கு உதவி பண்ண முடியும்? நீங்க அதை எப்படி என்கிட்ட எதிர்பார்க்கலாம்? எப்படி நீங்க அதை என்கிட்ட எதிர்பார்க்கலாம்? நீங்க நான் உதவி பண்ணுவேன், என் தங்கச்சியை கூப்பிட சொல்லுங்க. நீங்க ஒரு நாளாவது என்ன தங்கச்சி நினைச்சீங்களா? தங்கச்சி நினைச்சிருந்தா என்ன உங்களை சுத்தி இருக்கிறவங்களா என்ன தவறா பேசும்போது நீங்க என்னைக்காவது வாய்ஸ் கொடுத்தீங்களா? இல்லையே, நீங்க அமைதியா தானே இருந்தீங்க. அப்ப எப்படி நீங்க நினைச்சீங்க? நீங்க அன்னைக்கே இவங்க கிட்டே டைரக்டா கேட்டுருக்கலாமே, ஹெல்ப் பண்ணி கொடுங்கன்ட்டு. ஆனா நீங்க ஹெல்ப் பண்ணி வெளியே வந்த பிறகு இந்த நினைச்சிருந்தா இந்த மாதிரி இதை கொண்டு வரவே வேண்டாம். என்ன நீங்க அசிங்கப்படுத்தணும்னு நினைச்சீங்க, அசிங்கப்படுத்தணும்னு நினைச்சு இவங்க மூலமா நீங்க என்ன பேச வச்சீங்க. கரெக்டா 9 மணிக்கு உங்க வீட்டுல இருக்கவங்க லைவ் போடுறாங்க, அந்த சமயம் இவங்களும் லைவ் போடுறாங்க. எனக்கு இது தெரியாது. நான் கேரளால என்னுடைய ரிலேட்டிவ்ஸ் கிட்ட எங்களுடைய ஒரு ப்ராப்பர்ட்டி ஒரு இது விஷயமா நாங்க பேசிட்டு இருக்கோம் கான்ஃபரன்ஸ்ல நைட். அப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரி வந்து கால் பண்றாங்க. கால் பண்ணி அம்மா இந்த மாதிரி பிரச்சனை, இது என்னன்னு பாரு அப்படின்னு என்கிட்ட சொல்றாங்க. சொல்லும் பொழுதுதான் நான் கேட்கறேன், என்ன இவங்க ரொம்ப தரக்குறைவா பேசுறாங்க, எனக்கு புரியவே இல்லை. அந்த சமயம் உங்களுக்கு 9 கால் நான் அடிக்கிறேன், ஏன் பேச? ஆனா நீங்க என்னோட ஒரு போனையும் எடுக்கல, நீங்க கட் பண்ணிட்டீங்க. ஆனா அந்த கட் பண்ணதை நீங்க அங்க சொல்றீங்க, புரியுதா? அப்ப இதுக்கு காரணம் என்ன இருக்கு? நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்க? என்ன பேரை இந்த பொது வலைதளத்துல என்ன அசிங்கப்படுத்தணும்னா அதுல உங்களுக்கு என்ன கிடைக்குது? நான் உங்க நம்பர் எல்லாம் பிளாக் பண்ணி வச்சிருக்கேன். நீங்க என் நம்பரை அன்பிளாக் பண்ண சொல்லி உங்க மனைவி கிட்ட சொல்லி உங்க மனைவி சொன்ன ப்ரூஃபே இருக்கு. அப்புறம் எப்படி நான் உங்ககிட்ட பேசணும்னு நீங்க சொல்லுவீங்க? இந்த பிரச்சனைக்கு அப்புறம் தானே இல்லையா? நான் உங்ககிட்ட முன்னாடி பேசலையே. உங்க வீட்டுல இருந்து ஒருத்தவங்க, நான் அவங்களுடைய 2 நம்பரை பிளாக் பண்ணி வச்சிருக்கேன். இன்னொரு நம்பர்ல இருந்து அவங்க வந்து ஒரு முக்கியமான விஷயம்னு சொல்லி தொடர்ந்து எனக்கு கால் பண்ணி எனக்கு மெசேஜ் அனுப்பின பிறகு பேசுறாங்க. அவங்க ஒரு சில விஷயங்களை சொல்றாங்க, அதை உங்ககிட்ட கூட சொல்ல விருப்பம் இல்ல, என்ன தவறா பேசுறவங்க கிட்ட கூட சொல்ல விருப்பம் இல்லைன்னு என்கிட்ட சொல்றாங்க. நான் அதனால அந்த ஒரு நிமிஷம் கேட்டேன், அவ்வளவுதான். இதுல என்ன தவறு இருக்கு? உங்களுக்கு நான் பின்னாடி பேசுறேன், நான் என்ன பண்ணணும்? உங்களுக்கு நான் என்ன என்கிட்ட பேசும்போது கூட அவங்க என்ன சொன்னாங்க, மெர்சிமா நான் உங்ககிட்ட பேசுறது உங்களுக்கும் எனக்கு மட்டும்தான், நீங்க யார்கிட்டயுமே சொல்லக்கூடாதுன்னு சொன்னதை அப்ப நீங்க எல்லார்கிட்டையும் சொன்னீங்க. அப்ப நீங்க என்ன ட்ராப் பண்ணணும் தானே பண்றீங்க, இந்த பொது வலைதளத்துல என்ன அசிங்கப்படுத்தணும் தானே பேசுறீங்க. ஏன்னா உங்களுக்கு நான் உதவி செய்யல, உங்களை நான் வந்து ஸ்டேஷன்ல இருந்து வெளியே கூட்டிட்டு வரல, நான் எப்படி உங்களுக்கு பண்ண முடியும்? உங்க மேல நான் கேஸ் போட்டிருக்கேன், உங்க மேல எல்லாமே பண்ணும்போது எப்படி நான் உங்களுக்கு உதவி பண்ண? ரெண்டாவது, எனக்கு உங்க மேல எவ்வளவு பர்சனல் வேதனை இருக்கு, எப்படி நீங்க எதிர்பார்க்கலாம்? நீங்க ஒரு நல்ல மனிதரா இருந்தா இப்பவே இந்த விஷயம் அவங்க முடிச்சிட்டாங்கன்னு போது ரொம்ப நன்றிமா, நீ எனக்கு உதவி செஞ்சுட்டேன், நான் எதிர்பார்த்தவங்க எனக்கு உதவி செய்யல, அவ்வளவுதான், நீங்க முடிச்சிருக்கலாமே. நீங்க இதை அனாவசியமா கொண்டு வந்து ஒரு பிரச்சனையா கொண்டு வந்து எனக்கும் அவங்களுக்கும் ஒரு ப்ராப்ளத்தை கிரியேட் பண்றீங்க. எதுக்காக? அதே மாதிரி கமெண்டர்ஸ் சொல்றேன், நீங்க அவங்க கிட்ட நான் பேசலங்க, நீங்க முதல்ல புரிஞ்சுக்கோங்க, நான் பேசல. அவங்களாதான் இந்த ஒரு வாரமா எனக்கு தொடர்ந்து கால் பண்றாங்க, அதான் உங்கள்ட்ட காமிச்சு இல்லையா, தொடர்ந்து கால் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, புரியுதா? அப்பதான் நான் அட்டன் பண்ண. அது வேணா நீங்க தப்புன்னு சொல்லலாம், ஆனா அதுவும் அவங்க வாட்ஸ்அப்ல எனக்கு ஒரு மெசேஜ் அனுப்புனாங்க, ஒரு முக்கியமான விஷயம். ஏன்னா அவங்க ஒரு சிலர் அவங்களுக்கு பின்னாடி இந்த பிகைன் பண்ண அந்த விஷயங்களை அவங்க கேட்டதால எனக்கு அவங்க சொல்றாங்க. அதுக்காக எனக்கு கால் பண்ணும்போது சரி என்னன்னு நான் கேட்டேன், அவ்வளவுதான். நான் யாரை பத்தி அவங்க கூட இந்த நான் பேசலன்னு சொன்னதுல இருந்து பேசவே இல்லைங்க, பேசவே இல்ல. உண்மை அதுதான், நீங்க தயவு செஞ்சு நம்புங்க. நான் உங்களுக்கு ப்ரூஃபோட காமிச்சு பாருங்க, எத்தனை நம்பர் ஞாயிற்றுக்கிழமையில இருந்து கால் பண்றாங்க, அவங்க தான் தொடர்ந்து கால் பண்றாங்க. நான் பேசல, நான் பேசி எந்த ஒரு இதுவும் பண்ணல. அதே மாதிரி உங்க ஸ்டேஷன்ல இருக்கும் இவங்களை நான் காப்பாத்துறேன் ஒரு இடத்துல கூட நான் சொல்லல. அந்த பொண்ணை வர சொல்லுன்னு சொன்னாங்க, அந்த பொண்ணு ஆல்ரெடி அங்க வரதுக்கு ரெடி ஆயிடுச்சு, அதுவும் அவங்க புருஷன், ஏன்னா அபிஷியல் வந்து கூப்பிட்டுட்டாங்க. இதுல ஏன் தப்பு எதுவுமே இல்லை. நான் இதுதான் என்னுடைய விளக்கம், இதுக்கு மீறி என்னுடைய விளக்கம் இல்லை. அவங்க ரொம்ப அழகா பிளான் பண்ணி என்ன அசிங்கப்படுத்தணும் சோசியல் மீடியால. அவர் ரொம்ப அழகா நான் செஞ்ச எல்லா நன்றிகளையும் எல்லா உதவிகளையும் மறந்து அவங்க வீட்டுல வச்சவங்களை வச்சு பேச வச்சா நல்லா இருக்காதுன்னு இன்னொருத்தவங்களை வச்சு என்ன பேச வச்சுட்டாங்க. ஆனா இதுக்கு பிஹைண்ட் இருந்தது நீங்க தான்றதை நீங்க மறந்துட்டீங்க. நீங்க எனக்கு என்ன விதைச்சீங்களோ அதை கண்டிப்பா நீங்க அறுப்பீங்க, புரியுதுங்களா? சம்பந்தமே இல்லாம உங்களை விட்டு ஒதுங்கி போன ஒருத்தவங்களை மறுபடியும் நீங்க வந்து டார்ச்சர் பண்ணி என்னுடைய அந்த மனசை நீங்க புரிஞ்சுக்கிட்டு உங்களுடைய குடும்பத்தை வச்சு உங்க குடும்ப உறுப்பினர்களை வச்சு மத்தவங்களை வச்சு நீங்க என்ன டார்கெட் பண்ணி என்ன நிம்மதி இல்லாம மன உளைச்சல் கொடுக்குறீங்க. உங்களால நான் மன உளைச்சலா இருக்கேன், புரியுதுங்களா? உங்களால எனக்கு என்னுடைய மகளை நான் வெளிநாட்டுக்கு அனுப்பணும், என்னுடைய எல்லா நிம்மதியும் கெடுத்து என்னுடைய சந்தோஷத்தை கெடுத்து எனக்கு மன உளைச்சலை கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க. உங்க எந்த விஷயத்திலுமே நான் தலையில்லை. அப்படி இருக்கும்போது நீங்க எதுக்கு என்ன பேசுறீங்க? நான் யார் உங்களுக்கு? நான் உங்களுக்கு சகோதரியே கிடையாது. நான் உங்களுக்கு சகோதரியே கிடையாது. அப்புறம் எப்படி நீங்க வந்து சகோதரிங்க கிடையாது? நீங்க எப்படி என்கிட்ட உதவி உங்க மனைவி மூலமா கேட்பீங்க? நீங்க அவங்க கிட்ட கேட்டுக்கணும். நீங்க வேணுக்குனே என்ன ட்ராப் பண்ண ட்ரை பண்றீங்க. நீங்க வெளியே வந்துட்டீங்களா? அப்போ அதோட முடிஞ்சு போச்சு இல்லையா? ஏன் அதை இன்னும் பெருசாக்குறீங்க? அப்ப என்ன பொதுமக்கள் கிட்ட என்ன நீங்க அசிங்கப்படுத்தணும்? உங்க வீட்டுல இருக்கிறவங்களை வச்சே நீங்க என்கிட்ட பேச வைக்கிறீங்க, அதை யார்ட்டையும் சொல்ல மாட்டேன்னு சொல்லி கேட்க வைக்கிறீங்க, கேட்டுட்டு நீங்க எல்லாத்தையும் பண்றீங்க. அது எப்படி? அது இன்னைக்கு உங்களை காப்பாத்தினவங்களை பத்தியும் நீங்க என்கிட்ட பேசியிருக்கீங்க,
அதெல்லாம் உங்களுக்கு தெரியும், எனக்கும் தெரியும், எல்லாருக்கும் தெரியும். யார் யாருக்கு தெரியுமோ அவங்களுக்கு தெரியும். அப்ப என்ன நீங்க எதிர்பார்க்கறீங்க? நான் பொதுமக்கள் உங்களுக்கு தான் சொல்றேன். தயவு செஞ்சு என்ன நம்புற உள்ளங்கள் எல்லாருக்கும் நான் சொல்றேன். நான் இவங்க கூட எந்த தொடர்புலையும் இல்ல. இனிமே யாருக்குமே எந்த உதவியும் பண்ற மாதிரி இல்ல. ஈவன் சத்யாவுக்கு கூட சரி, நான் வேடன் கிட்ட நேத்தே சொல்றப்பா, என்ன ஆனாலும் சரி, உனக்காச்சு அவளாச்சு ஏதோ யாருக்கும் எந்த உதவியும் பண்ற மாதிரி இல்ல. யாருடைய எதுவும் உங்களை முடிஞ்சா நம்புங்க. இல்ல நான் நம்பல, நான் இப்படிதான் அப்படின்னா நினைச்சுக்கோங்க. இதுல ஒரே ஒரு விஷயம் கூட சொன்னேன். இப்ப எனக்கு எதிராக என்ன பேசுறாங்களே, அவங்க அந்த இவங்களை காப்பாத்திட்டேன்னு சொன்னாங்களே, அதே நான் பண்ணியிருந்தா நீங்க விட்டுருப்பீங்களா? என்ன எவ்வளவு தரக்குறைவா பேசிருப்பீங்க. இப்ப கூட என்ன நீங்க என்னன்னே தெரியாம பேசுறீங்க. சத்யா கிட்ட மறுபடியும் சொல்றேன், நான் சொல்லல இவங்களை விட சொல்லி, நான் சொல்லல இவங்களை உள்ள வையணும் சொல்லல, இவங்களை விடுன்னு சொல்லல. அவ முடிவு எடுத்துட்டா, அவளும் அவ புருஷனும் முடிவு எடுத்துட்டா. ஏன்னா அவங்களுக்கு பினான்சியலி காசு கிடையாது லாயர் கிட்ட கொடுக்கறதுக்கோ, இல்ல அவங்க வந்து அவங்களுடைய சேனல் போயிடக்கூடாது. ஏன்னா இவங்க 24 வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க சேனல் க்ளோஸ் பண்றதுக்கு. அதுக்கு இவங்க பயந்து போய் இவளே முடிவு பண்ணிட்டாங்க. இதுல நான் எந்த சம்மந்தம், இவ அதிகபட்சம் பேசியிருப்பானா வேடன் கிட்டதான் சத்யா பேசியிருப்பா, எனக்கு தெரியாது. இதுதான் உண்மை. இதுதான், இதுக்கு மீறி எனக்கு விளக்கம் கொடுக்க இல்ல. உங்களால முடிஞ்சா நம்பின உள்ளங்கள் என் கூட வாங்க. என் லைவ்ல வழக்கம் போல நான் எப்பவும் போறேன், லைவ் வருவேன், வாங்க பேசலாம். இல்ல நீங்க நம்பல, நான் ஏமாத்துக்காரி, நான் போய் சொல்றேன் அப்படின்னு நினைச்சீங்களா, ரொம்ப நன்றி. அதுல எந்த வருத்தமும் கிடையாது. அது உங்களுடைய எண்ணம். ஆனா இதுக்கு பின்னாடி உள்ள சூழ்ச்சி வலையை தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. என்ன அசிங்கப்படுத்தணும், இது ஒரு இதா பண்ண, அது மாதிரி என்னை பத்தி தவறா பேசுறீங்க, உங்களுக்கும் நான் சொல்றேன், நீங்களும் புரிஞ்சுக்கணும். சரியா? இதை ஏன் இவ்வளவு பெருசா ஆக்கி இதை அப்படி கொண்டு வராங்கன்றதும் உங்களுக்கும் தெரியும். ஏன்னா நீங்க என்ன கூட படிச்சவங்க, நீங்க புரிஞ்சுக்கோங்க. புரியுதா? நான் எந்த விதத்திலையும் எந்த இடத்துலையும் நான் யாரையும் தண்டனை, ஏன்னா இவங்களுக்கு நான் தண்டனை கொடுக்கணும்னு நினைச்சிருந்தா உங்க சென்னை வரும்போதே நான் பண்ணிருப்பேன். நான் ஒரு தடவையும் சொல்ல, நான் சொன்னது என்னன்னா, எனக்கு கொடுத்த மன உளைச்சல நான் மன உளைச்சல் கொடுப்பேன். என் காலில் அவங்க 2 தடவை விழுந்தாங்க, நான் தள்ளி உத்தர போயிட்டேன். ஒரு கையெடுத்து கும்பிட்டு என்கிட்ட மன்னிப்பு கேட்டார், அந்த இடத்துலையும் போயிட்டேன். ஏன்னா எனக்கு இஷ்டம் இல்ல, அது விரும்பல, அதனால ஒரு அப்படிப்பட்ட நான் அவங்க அங்க தண்டிக்கணும்னு நான் நினைக்கவே மாட்டேன். கடுகளை கூட நினைக்க மாட்டேன். அது என் மனநிலையிலையும் கிடையாது, நான் அப்படிப்பட்ட ஆளும் கிடையாது. ஆனா இவளும் அவ சத்யாவும் அவ புருஷனும் எடுத்த முடிவு தான் அது. இதுதான் உண்மை. என்னை கூட்டதால தான் நான் அது கூட பேசினேன், இல்லைன்னா அதுவும் பேசிக்க மாட்டேன். அது நான் பண்ண தவறு தான். நீங்க எல்லாரும் சொல்ற மாதிரி ஏன் அந்த குரலை கேட்கும் போதே நீங்க பிளாக் பண்ணிருக்கலாமே, கரெக்ட் தான். ஆனா நான் சேவ் பண்ணாததால நடந்த விஷயம் இது. மனுஷனுடைய இயல்பு தானே, ஒரு தவறு நடந்துருச்சு. ஆனா தயவு செஞ்சு சொல்றேன், இதான் உண்மை. நம்புறவங்க நம்புங்க, நம்பாதவங்க தயவு செஞ்சு எனக்கு பேசிக்கிட்டே இருங்க. எனக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. அவர் என்ன ரொம்ப அழகா உங்க எல்லாரும் முன்னாடி என்ன அசிங்கப்படுத்தணும், ஏன்னா நான் அவருக்கு உதவி பண்ணல இல்லையா, அசிங்கப்படுத்தணுன்ற ஒரே காரணத்துக்காக அவர் ரொம்ப கிளவரா ஸ்மார்ட்டா நேத்து கூட லைவ்ல சொன்னாராம், அவ இங்க பேசுனதுல என்ன தப்பு இருக்கு, தப்பே கிடையாது. அதே நான் திருப்பி கேட்கிறேன், நான் உதவி செய்யணும்ன்றது என்ன கட்டாயம் இருக்கு? யார் அவர் எனக்கு? நான் எதுக்கு அவருக்கு உதவி செய்யணும்? ஏன் அவருக்கு எத்தனையோ தங்கச்சிங்க இருக்காங்களே, நமக்கு தான் உறவே இல்லைன்னு தெரிஞ்சாச்சு, அப்படி நான் உதவி செய்யலாம்? ஏன் நீங்க யாருமே அதை கேட்க மாட்டேன்றீங்க? நான் யார் அவருக்கு உதவி செய்ய? நான் ஏன் செய்யணும்? நான் அழுதப்போ நீங்க அழுதீங்களா? நான் அழுதப்போ நீங்க எனக்கு உதவி செஞ்சீங்களா? நான் கஷ்டப்பட்டப்போ நீங்க எனக்காக நின்னீங்களா? இல்லையே. அப்புறம் நான் ஏன் உங்களுக்கு உதவி செய்யணும்? நீங்க யார் எனக்கு? யாரோ ஒரு ஆள். எனக்கு அதை பத்தி பிரச்சனையே கிடையாது. நான் உங்களுக்கு உதவி செய்யணும்ன்ற அவசியம் கிடையாது. அண்ணன், தம்பி, தங்கச்சி, அக்கா, அம்மா, அப்பா, அந்த உறவுகளுக்கு எல்லாம் ஒரு வேல்யூ இருக்கு. அந்த வேல்யூ உங்களுக்கு கிடையாது. சரியா? அதனால என்ன நேசிக்கிற உள்ளங்களுக்கு நான் விளக்கம் கொடுத்தேன். நேத்து போட்ட வீடியோல அந்த ஒரு இது லோகோ காமிச்சதால அது எடிட் பண்ணிட்டு வர சொல்லிச்சு. நான் அதை எடிட் பண்ணாம அப்படியே வச்சிட்டேன். சோ அதனால மறுபடியும் நான் எல்லாருக்கும் சொல்றேன், இதுதான் விளக்கம். இதுக்கு மீறி எதுவும் நடக்கல. இதுல எடுத்த எல்லா முடிவும் சத்யாவையும் அவ புருஷனையும் சேர்ந்து, சத்யா நம்பரோட எனக்கு தெரியாதுங்க, ஏன்னா அதோட நம்பர், அந்த தெரிஞ்ச ஒரு நம்பர் அந்த ஸ்டேஷன்ல இருக்கு. அதை அங்க வச்சு அவங்க கொடுத்தது ஸ்டேஷன்ல இருக்கு போல நம்பர். அவங்க புருஷனுடைய நம்பர்ல தான் நான் பேசினேன். அவங்க தான் எனக்கு எல்லா விளக்கமும் கொடுத்தாங்க. இதுதான் நடந்தது. இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியாது. தயவு செஞ்சு இந்த விவகாரங்கள் வந்து என்ன விட்டுருங்க. நான் தெரிஞ்சோ தெரியாமல ஏதாவது செஞ்சிருந்தேன்னா உங்களை யாரையாவது காயப்படுத்திங்க, என்ன உங்களை காயப்படுத்தினா ரொம்ப சாரி. பட் யார்கிட்டையும் நான் பேசல. இது இந்த ஒரு வாரம் அவங்களாதான் என்ன கூப்பிட்டாங்க. அவங்க ஒரு சில விஷயங்களை சொன்னாங்க, அதை நான் சொல்ல விரும்பல. அது தனிப்பட்ட விஷயம். ஏன்னா என்ன நம்பி ஒருத்தவங்க சொன்னதை நான் சொல்ல விரும்பல. ஏன்னா அது வந்து இந்த மீடியாவுக்கு சம்மந்தம் இல்லாத விஷயம், அது ஒருத்தவங்களுடைய பர்சனல். அதை நான் பேச விரும்பல. ஆனா அதுக்காக தான் நான் போன் பேச முடியும், வேற எதுவுமே கிடையாது. அதனால ரொம்ப தெளிவா சொல்லிட்டேன், இதுதான் உண்மை. இதை தாண்டி வேற எதுவும் இல்ல. என்ன நேசிக்கிற உள்ளங்கள் வழக்கம் போல 4 மணி என்னுடைய லைவ்ல வாங்க. பிடிச்சிருந்தா பாருங்க, பிடிச்சிருந்தா பேசுங்க. இல்ல நீ இப்படிதான், நீ ஏமாத்துக்காரி நினைச்சா அது அப் டு யுவர் விஷ். அதை நான் வந்து உங்களுக்கு பதில் கொடுக்க விரும்பல. ஆனா நான் இந்த எந்த டிராப்புக்குள்ளேயும் நான் வரமாட்டேன். இதை நான் இல்லவும் இல்லை. ஓகேங்களா?